வெளிநாட்டு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷயத்தை அவதானிக்கக்கூடியதா இருக்கு. நீங்க நேற்றும் இன்றைக்கும் அவதானிச்சிருப்பீங்க இந்த விஷயத்த. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும், ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் அணு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு சண்டை போடுற அளவுக்கு இப்பொழுது அவங்களுடைய முறுகல் பெரிய அளவான பரபரப்பை எட்டி இருக்கிறது. 2 பேருக்கும் இடையில அணு ஆயுதம் எங்கள்ட்ட இருக்கு, நான் அடிப்பேன், நீ அந்த மாதிரியான விஷயத்த இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க 2 பேரும். அணு ஆயுதத்தை தயார் நிலைய படுத்துற அளவுக்கு 2 நாடுகளும் போய் நிக்காங்கன்னா பாருங்க, அந்த அளவுக்கு இந்த விஷயம் பெரிய அளவா சீரியஸ் ஆகியிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யாவை தாக்குறதுக்கு அணு ஆயுதங்கள் தாங்கிய கப்பலை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்றாங்க. ஆனா ரஷ்யா அமெரிக்காவை நோக்கி அணு ஆயுதங்களை ஏவுறதுக்கு தயார்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரி தயார் நிலைப்படுத்தப்பட்ட அளவுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கவங்க 2 பேருக்கு இடையில அப்படின்றது பெரிய பாரதூரமான விஷயங்களை வரும் நாட்கள்ல ஏற்படுத்தும் அப்படின்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்யாவை பற்றி, ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் பற்றி பல கட்டுரைகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரஷ்யாவிடம் அமெரிக்காவிட்ட இல்லாத பல ஆயுதங்கள், பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்கு, அணு ஆயுதங்கள் இருக்கு. ஒரு நாட்டுல, உலகத்தில் இருக்க எந்த நாட்டுக்கும் 2-3 நிமிடங்கள்ல அணு ஆயுதத்தை ஏவி அழிக்கக்கூடிய வல்லமை ரஷ்யாவிடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிக கொடுமையான பாரதூரமான ஆயுதங்களை ரஷ்யா வைத்திருக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது 2 நாடுகளுக்கும் இடையிலான ஏற்பட போற முறுகல் அப்படின்றது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பம் எப்பன்னு எட்டி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் 2 பேருக்கும் இடையிலான இந்த கோபம், இந்த முறுகல் அப்படின்றது பெரிய விளைவுகளை வரும் நாட்கள் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது நடந்தால், 3ஆம் உலகப் போர் ஆரம்பித்தால், உலகத்துல நாம 2ஆம் உலகப் போர் பற்றியும், முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போரை பத்தி நாங்க பேசியிருக்கோம், வரலாறுல படிக்கிறோம். ஆனா 3ஆம் உலகப் போர் என்று நடந்தா அதை வரலாற்றுல படிக்கிறதுக்கு கூட மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உலகம் அழிந்து விடும், மண்ணோட மண்ணாயிரும். அந்த அளவுக்கு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் உலக நாடுகள்ல இருக்கு. எனவே 3ஆம் உலகப் போர் ஒன்று நடந்தது அப்படின்றத படிக்கிறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு தொழில்நுட்பமும் இருக்காது. அப்படி தப்பித்த ஒரு மனிதர்கள் கொஞ்சம் பேர் மிஞ்சினாங்கன்னா கூட அவங்க உலகத்துல வாழ முடியாத அளவிலான வசதிகள் இல்லாத பழங்காலத்துல, அதாவது கல்லை வச்சுதான் நெருப்பே அவன் உருவாக்கணும் அப்படின்ற அளவுல இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே அழிக்கப்படுற அளவுக்கான பாரதூரமான ஆயுதங்கள் உலகத்துல இருக்கு. எனவே இது நடக்காம இருக்கிறது தான் நல்லம். இது பற்றி, உங்களுடைய முருகல் பற்றி, அவங்க பேசிக்கொள்ற விஷயங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.